ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் நீ வாழ வேண்டிய வாழ்க்கையும் பெற வேண்டிய வெற்றியும் நிறைய இருக்கும்போது அதுக்குள்ளாகவே உன் பிரச்சனைகளை நினைச்சு ஏன் இப்படி மன குமஞ்சு போற? எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் உன் மனசை வேதனைப்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்கள்ல இருந்தும் உன்னை காப்பாத்தி நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன்றதை மறந்துட்டியா? இன்னைக்கு நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் எல்லாம் நாளை உனது வெற்றிக்காக நீ போடக்கூடிய விதைகள் தானே. அப்புறம் என்ன? எதை நினைச்சும் வருத்தப்படாம, வேதனைப்படாம, கவலைப்படாம, கஷ்டப்படாம எல்லா விஷயங்களையும் சரியாய் அடைவதற்கான வேலைகளையும் முயற்சிகளையும் செஞ்சா போதும். ஒருபோதும் யாருக்கும் இன்னைக்கு தீமை செஞ்சு நாளைக்கான பாவத்தை சேர்த்து வச்சுக்காதே என் செல்லவே. நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசிய வார்த்தைகள் பலவற்றிற்கு காரணமாக தானே இப்பொழுது நீ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. இனிமேலாவது அமைதியா நிதானமா பேசக்கூடிய விஷயங்களை உனக்குள்ள உருவாக்கிக்கோ. உன் மனசுல உண்மையும் உறுதியும் இருக்கும் வரையிலும் நீ ஒருபோதும் கஷ்டப்படவோ நஷ்டப்படவோ மாட்டாய் என் செல்லமே. நீ நல்லவனா இருந்தும் கூட இந்த உலகம் உன்னை குறை சொல்றாங்க, உனக்கு பிரச்சனைகளை உண்டாக்குகிறார்கள், சும்மா சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அதை நினைச்சு சோர்ந்து போக வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் கடந்து போ. திரும்பி பார்த்தீனா உன்னை குறை சொன்னவங்க அதே இடத்துலதான் இருப்பாங்க. சில சமயம் நீ விலகுவதால் மற்றவர்களுக்கு நன்மை ஏற்படும்னு உனக்கு தெரிய வந்தா யோசிக்காமல் அவர்களை விட்டு விலகிவிடு என் செல்லமே. ஏன்னா ஒரு மனிதன் மூலமாக இன்னொரு வாழ்க்கையில நல்லது நடக்கிறதும் நன்மை நடக்கிறதெல்லாம் இப்போது அபூர்வமான விஷயங்கள் ஆயிடுச்சு. அப்படி உன்னுடைய ஒரு செயலின் காரணமாக இன்னொருவர் சந்தோஷம் அடைகிறார், நிம்மதி அடைகிறார், அவருக்கு நல்லது நடக்குதுன்னா அதை செய்ய நீ யோசிக்கவோ தயங்கவோ வேண்டாம் என் செல்லமே. எப்போ ஒரு விஷயம் நீ எதிர்பார்த்தது போல உனக்கு நடக்காம இன்னொருத்தருக்கு நடக்குதுன்னா அது உன்னிடமிருந்து மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக நீயே புரிஞ்சுக்கலாம் அது உன்னுடையது இல்லைன்னு. ஏன்னா உனக்கு கிடைக்க வேண்டியதையும் உனக்கு வந்து சேர வேண்டியதையும் வேறு யாராலும் தடுத்து பெற முடியாது என் செல்லமே. அப்படி உன் சாயப்பா நானும் விட்டுட மாட்டேன். நீ உன்னுடைய வாழ்க்கைய மிக தன்னம்பிக்கையோடையும் தெளிவோடையும் துணிச்சலோடையும் வாழ ஆரம்பிச்சினா நிச்சயமாக உன்னை காப்பாற்றி வழிநடத்தி சென்று ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த விஷயத்திலுமே நல்லா யோசிச்சு நிதானமா ஆரம்பி. தவறான தொடக்கம் என்பது மோசமான முடிவை கொடுத்துவிடும் என்பதை ஒருபோது மறந்துவிடாதே என் செல்லமே. உன் மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் உனக்கு தேவையற்ற சுமைன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா எல்லா எண்ணங்களும் சுமை கிடையாது என் செல்லமே. தேவையற்ற எண்ணங்கள் தான் உனக்கு சுமையாகவும் பாரமாகவும் உன்னை கஷ்டப்படுத்துதே தவிர நல்ல எண்ணங்கள் நிச்சயமா உனக்கான நல்லதுதான் செஞ்சு முடிக்கும். எப்போதும் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்படி நல்ல எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கோ. நீலா எனக்கு சமமானு உன்னை ஒரு சிலர் ஏளனமா பாக்குறாங்க பாரு, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள். அவங்கள்ட்ட போய் சொல்லு, நான் உனக்கு சமம் கிடையாது, உன்னை விட நான் ஒருபடி மேல, உன்னை விட உன் வாழ்க்கையை நான் சிறப்பா வாழ போற ஆள்னு அவர்களுக்கு உணர்த்தும்படி உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிவிடு என் செல்லமே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் நீ நல்லவன் நம்பலாம். ஆனா அனைத்தையும் அறிந்த உன் சாயப்பா நான் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்குமே 2 விதமான முகங்கள் இருக்கு. நீ உன்னை செதுக்கிக் கொள்வதற்காக மற்றவர்களை உனக்கு உபயோகமாக பயன்படுத்தி கொள்ள நினைக்க வேணாம். ஏற்கனவே பல பேர் உனக்கு கொடுத்த கஷ்டங்களும் அவமானங்களும் துரோகங்களுமே நீ பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக இருக்கும். அதை வச்சே உன்னை ஒளியாக செதுக்கி கொண்டு அழகான சிற்பமாக வாழ்க்கையை அழகாக அமைச்சுக்கோ. எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் உன் சாயப்பா அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையிலிருந்து மட்டும் நீ தளர்ந்து விடாதே என் செல்லமே. நீ என் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறியோ அதை பொறுத்து உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி முடிப்பேன். நடந்து முடிஞ்ச விஷயத்த ஒருபோதும் யோசிக்காதே. இனி என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் நீ கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். தேவையில்லாம யாரோ செஞ்ச தவறுக்கு உனக்கு நீயே தண்டனை கொடுத்து கொள்ளும் விதமாக கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வார்த்தைகளை அள்ளி வீசிட்டு அப்புறம் தனிமையில உட்கார்ந்து கவலைப்படவோ கஷ்டப்படவோ வேண்டாமென்னு செல்லமே. ஏன்னா நான் பலமுறை உன்னை பாக்குறேன், யாரையாவது கோவப்பட்டு திட்டாலும் சரி அல்லது யாரு கூடயாவது சண்டை போட்டாலும் சரி, அதுக்கப்புறம் தனிமையில நீ மனசு வேதனைப்படுறதும் ஏன் இப்படி செஞ்சுட்டோன்னு வருத்தப்படுறதும் தொடர்கதையாக இருக்கிறது தானே.
செஞ்சிட்டு வருத்தப்படுறதுக்கு முதன்பாக அந்த தவறை செய்யாமல் இருக்கும்படி உன்னை பக்குவப்படுத்திக்கோ. உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், அது தவறாகவே இருந்தாலும், அது தவறுன்னு உன் மனசுக்கு பட்டாலும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே நீ நினைக்க பழகிட்டினா, அது உனக்கு மகிழ்ச்சி தரும் விதமாக உன் சாயப்பா நான் மாற்றி காட்டுவேன்.